ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திரை பிரபலம் அதை தாண்டி வந்துட்டு திரையுலகில் உச்சம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் என்னுடைய டைமை விட்டுட்டு வந்திருக்கேன், என்னுடைய டைமை நான் சினிமாவில் விட்டுட்டு வந்திருக்கேன், என்னுடைய உச்சத்தை வந்து நான் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவரே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, அதை தாண்டி வந்துட்டு மக்களுடைய ஆதரவு அப்படின்றது பொதுக்கூட்டத்துக்கும் பிரச்சாரத்துக்கும் அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் ஓட்டா மாறுமா, விஜய் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு தினம் வந்துட்டு தமிழக அரசியல் களம் இருக்கு இல்லையா, அதில் விவாதங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பல பரபரப்புகளுக்கு மத்தியில் வந்துட்டு பார்த்தோன்னா, நான் புதுக்கட்சி தொடங்க போறேன் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ணாவினுடைய காலத்து அரசியல்வாதி, எம்ஜிஆரினுடைய தளபதி, அம்மாவினுடைய விஸ்வாசி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் இருக்கார் இல்லையா, டாக்டர் ராமதாஸ், விஜயகாந்த் அவர்களுடைய அனுதாபி அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ரோல்ஸை அரசியல் களத்தில் பிளே பண்ணவர் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தர்ம யுத்தம் நடந்தப்பையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அப்படின்னு சொல்லி வரும்போது மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் அந்த கேங்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு அப்படின்றது கொடுத்துருந்தாப்ல. பட் ஓபிஎஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தையில என் முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறமா தை பிறந்துருச்சுங்கன்னு கேட்டால் நான் தையில சொல்றேன்னு தான் சொன்னேன், தை பிறந்தோன்னு சொல்றேன்னு சொன்னா தை முடிகிற வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சார் தையே முடிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவங்களுடைய பொறுமையவே ரொம்ப சோதிச்சதுனால ஆல்ரெடி வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ரெண்டு பேருமே ஜம்பா இருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு பார்த்தோம்னா பண்ருட்டி ராமச்சந்திரனும் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யார் இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன், அதை தாண்டி அவர் இப்போ காலம் போன கடைசியில் கட்சி தொடங்கி யாருக்கு என்ன லாபம், அவருடைய பிளான் தான் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, கடலூரில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். கடலூர்ல இருக்கக்கூடிய அந்த பண்ருட்டி அந்த பகுதியில் பிறந்ததுனால தான் அவர் பேரோட ஊர் பேரையும் சேர்த்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஸோ அவருடைய அரசியல் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எம்ஜிஆர் வந்துட்டு அதிமுக ஆரம்பிச்சார் இல்லையா, அப்போ வந்துட்டு எம்ஜிஆர் கூட இருந்த தளபதிகள்ல பண்ருட்டி ராமச்சந்திரனும் முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி நெடுஞ்செழியன்லாம் வந்துட்டு எம்ஜிஆரோடைய ரொம்ப க்ளோஸா இருந்தாரோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆருடைய ரொம்ப க்ளோஸா ரொம்பவுமே வந்துட்டு அவருடைய தளபதிகள்ல முதன்மையா இருந்தவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திமுக இருந்து பிரிஞ்சு வந்த அதிமுக இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா பிஜு பட்நாயக்லாம் வந்துட்டு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படின்றத முன்னெடுத்து திமுகவையும் அதிமுகவையும் ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மனசை மாற்றி எம்ஜிஆரும் அதை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமாவும் கூட திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேராம போனதுக்கு காரணம் பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரே ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றதை எம்ஜிஆர் கேட்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எம்ஜிஆருடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அனுதாபியா இருந்தாரு, அதுல வந்துட்டு பயணம் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்தவர். அதுக்கப்புறமா திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா பாமக இருக்கு இல்லையா, டாக்டர் ராமதாஸ் அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தலைமையை ஏத்துக்கிட்டவர் அதுக்கப்புறமா தனியா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாரு. இப்போ எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி ஆரம்பிச்சு அது சரியா கரசேரி போகாம பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சியை கலைச்சிட்டு தேமுதிகக்கு போயிருந்தாரு. விஜயகாந்த் வந்திருந்தப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்துக்கு மென்டார்ஷிப் பண்ணுவாரு, விஜயகாந்த் ஆட்சி கட்டில் அமர வைப்பாரு, எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்தை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிலாம் பலர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தேமுதிகக்கு போய் அங்கேயும் கொஞ்ச காலம் இருந்துட்டு மறுபடியும் அதிமுகவுக்கே திரும்பி வந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே அவர் அதிமுகவுக்கு திரும்பி வந்து பழைய காலத்து அரசியல்வாதி, மூத்த முன்னோடி அப்படின்ற மாதிரியான மரியாதைகள்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா,
இல்லையா, அது வெடிக்கும் போது இவர் ஓபிஎஸ் சைடில் தான் ஆதரவாக நின்னாரு அப்படின்னே சொல்லலாம். இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடுப்பான இபிஎஸ் இருக்கார் இல்லையா, உங்களுக்கு கட்சியில் இருக்க பிடிச்சா இருங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த பின்னாடி போய் பேசுகிற வேலைலாம் வேணாம், நீங்கள் வந்துட்டு ஒரு வார்டு மெம்பர் கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான பண்ருட்டி ராமச்சந்திரன் மேலேயே கடுமையான விமர்சனங்கள் அப்படின்றத முன் வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சசிகலா தரப்பா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் தரப்பா இருந்தாலும் சரி, பண்ருட்டி ராமச்சந்திரனை தான் ஆலோசகர் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவருடைய கட்சியினுடைய நுணுக்கங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்றதுனால அவர்கிட்ட பல ஐடியாஸை வாங்கியிருந்தாரு ஓபிஎஸ். அந்த ஐடியாஸின் மூலியமா தான் கோர்ட்ல கேஸ் போட்டு பல குடைச்சல்களை இபிஎஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஓபிஎஸ்னுடைய அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவுக்கு ஆலோசகராக இருந்தாலும் எந்த விதமான அதிரடியுமே ஓபிஎஸ் காட்டலை அப்படின்ற வருத்தம் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இபிஎஸும் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம்னா நீங்க மென்டார் பண்ணக்கூடிய, நீங்க ஆலோசகராக இருக்கக்கூடிய கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சி எல்லாமே வந்துட்டு எங்க போச்சு அப்படின்னு சொல்லியே தெரில. ஸோ நீங்க ஆலோசகராக இருந்தால் அது உருப்படாது, அது வந்துட்டு எடுபடாது அப்படின்ற மாதிரியான காட்டமான விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிட்டு இருந்தாரு. சரி, ஓபிஎஸ் ஏதாவது ஒரு அதிரடியான முடிவு அப்படின்றத எடுப்பாரு, நம்ம மறுபடியும் அரசியல் களம் இருக்கு இல்லையா, அரசியல் களத்துல ஒரு ரவுண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்த்த பண்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் அந்த அதிரடி முடிவு அப்படின்றத எடுக்காததுனால நீ கட்சி ஆரம்பிச்சு அதுல நான் பயணிக்க வேணாம், நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், முடிஞ்சா நீ வந்து அதுல சேர்ந்துக்க அப்படின்ற மைண்ட் செட்ல பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அண்ணா திமுக அப்படின்ற கட்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பார்த்தோம்னா கட்சியினுடைய கொடி இருக்கு இல்லையா, கட்சியினுடைய கொடியையும் கொள்கையையும் அறிவிக்க இருக்காராம் பண்ருட்டி ராமச்சந்திரன். ஸோ ஓபிஎஸ் மேல கொஞ்ச நஞ்ச பாசத்தினால ஒட்டிக்கிட்டு இருந்த 1-2 பேருமே பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய இந்த ஒரு அதிரடி அறிவிப்புனால அவர் பின்னாடி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் தனியா கட்சி ஆரம்பிச்சு தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் வந்து அவருக்கு வயசாக இருந்தாலும் கூட அந்த காலத்து அரசியல் அனுபவம் அப்படின்றது அவருக்கு கை கொடுக்கும். அதை தாண்டி செங்கோட்டையன் கிட்ட பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கம் அப்படின்றது தாவேக்கால டெஃபினட்டா அவருக்கு ஒரு இடத்தை பிடிச்சு கொடுக்கும் அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய இந்த அதிரடி முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலம் கடந்த கடைசியில அவர் கட்சி ஆரம்பிக்கிறது அவருக்கோ இல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கோ யூஸ் ஆனதா யூஸ்லெஸ் ஆனதா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.